ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா செட் 1 செட் 2 செட் 3 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம், யூனியன் இன்டர்செக்ஷன். ஆனால் இதை ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கலாமா? இதே நம்ம இப்படி பார்த்ததில்ல. ஸோ இது எரரா இல்லை இதுக்கு அவுட்புட் வருமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆக்சுவலி எரர்லாம் வராது, அவுட்புட் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வேலிட் தான். அது ஏங்கிறத இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2ன்னு பண்ணுறோம். ஸோ செட் 1 யூனியன் செட் 2னா 1 2 3 4 4 5 இது ரெண்டுக்கும் யூனியன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது செட் கிடைக்கும். இப்போ அந்த புது செட்டை நான் வந்து டெம்ப்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டெம்ப்னு ஒரு செட் இருக்குது. அந்த செட் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்னொரு செட். நார்மலாக பண்ணுற கன்வென்ஷன் தானே இது, அந்த சின்டாக்ஸ் தான் இது. ஸோ செட் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்னொரு செட் அப்படின்னு கொடுக்குறோம். இது நார்மலாக பண்ணுறது தான். ஸோ இதுவும் அலவுட் தான். ஸோ இப்படி பண்ணுறப்ப 1 2 3 4 5 இன்டர்செக்ஷன் 2 3 4 5 7 8 இதில் என்ன காமனாக இருக்குது? 2 3 4 5 தான் காமனாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா 2 3 4 5ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் செட்ஸ் இன் பைத்தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான்னா லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு வந்து இருக்குது அண்ட் இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது பைத்தான் அப்படிங்கிறதே ஒரு சிம்பிளர் சின்டாக்ஸ். நம்ம நிறைய லைன்ஸ் அடிக்காமல் கம்மியாக அடிக்கலாம், ஷார்ட்டாக இருக்கும், பார்த்தா புரியும். இந்த மாதிரி கான்செப்டில் தான் வந்து ஹோல் லாங்குவேஜே இருக்கும். அதுலேயும் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஈஸி ஆக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி உள்ளது தான் வந்து இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கோட் அடிக்கிறோம். ஓகே? ஸோ இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் இதை வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் டாட் பைனே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் நம்மளோட ஸ்டார்டிங் இனிஷியல் ப்ரோக்ராம் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு அரே வந்து இருக்குது. ஓகே? ஸோ இப்போ ARR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து என்கிட்ட லெட்ஸே ஒரு 6 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸில் எந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஆட் நம்பராக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணணும். அதை நான் வந்து ஆடுன்னு பேர் வைக்கிறேன். இதில் உள்ள வந்து இங்கே இருக்க ஆட் நம்பர்ஸ் மட்டும் வேணும். ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 3 அண்ட் தென் 5 இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் ஆகிருக்கணும். ஓகே? ஸோ இப்போ இதே மாதிரி என்கிட்ட 6 நம்பர் தான் இருக்குது. இதே மாதிரி n நம்பர்ஸ், எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வேணால் இருந்துக்கலாம். என்னோடய ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆட் அப்படிங்கிற இந்த அரேயில் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளோட இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஓகே? ஸோ இதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஃபார் INARR அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரே வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அது ஆட் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு வந்து மாடுலோ கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் நம்மளோட I அப்படிங்கிறது வந்து மாடுலோ 2 போட்டால் ஈக்குவல் டு 1 வந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் இட்ஸ் அன் ஆட் நம்பர். ஏன்னா ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்னு தெரியும், 1 வந்துச்சுன்னா ஆட் நம்பர். ஸோ அதனால் இங்கே 1 வருது. அப்படி 1 வந்துச்சு அப்படின்னா ஆடில் வந்து அப்பெண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ ஆட் டாட் அப்பெண்ட் ஆஃப் I அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே? ஸோ இப்போ கடைசியில் நம்ம வந்து இந்த ஆட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரும். இங்கே பார்த்தீங்களா 135ங்கிறது வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு நான் இவ்வளோ பெருசாக கோட் அடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இந்த 3 to 9 இந்த 6 லைனை ஒரே லைனை ஆக்குறது தான் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற மெத்தட். ஓகேயா? ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் அப்படிங்கிறது தான் போட்டுக்கிறேன், எப்பவும் போல் ப்ராக்கெட்டையும் போட்டுக்கிறேன், ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த லூப்பில் எந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த I அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் குறிக்குது. ஸோ அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இட்ரேஷனில் நம்மளுக்கு மொதல் எலமெண்ட் கிடைக்கும், செகண்ட் இட்ரேஷனில் ரெண்டாவது எலமெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லாத்தையும் ஆட் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இதான கான்செப்ட்டு. அதை நம்ம ஒரே லைனில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் I அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, I அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை வந்து ஆடில் வந்து ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே?
ஸோ ஐ அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு நம்ம ஃபார் ஐ இன் ஏஆர்ஆர் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இப்போ நான் தான் என்ன புரியும், நம்மளுக்கு இந்த ஐ அப்படிங்கிற எலமெண்ட்டை தான் இங்கே குறிக்கிறோங்கிறது புரியுது. ஸோ ஐனா என்ன, இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஐன்னு சொல்கிறோம். இதுவும் அதுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இப்போ ஆர்டில் வந்து வந்திருக்கும். ஓகேயா, ஸோ நீங்கள் வேணால் இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டுன்னு திரும்ப கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே வந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஐ அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் ஐ இன் ஏஆர்ஆர் அப்படின்னு சொன்னால் ஏஆர்ஆரில் இருக்க எல்லாத்தையும் அது ட்ராவல்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்கு ஆர்டில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் நம்மளுக்கு தேவை இல்லை, நம்மளுக்கு இந்த ஐ அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட் ஆகணும் ஒன்லி இஃப் அது ஒரு ஆட் நம்பராக இருந்தால். ஸோ அப்போ அதுக்கான கண்டிஷனை எழுதுவோம். ஓகேயா, ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து இந்த ஐ வந்து நம்மளுக்கு ஆடாக இருக்கான்னு செக் பண்ணுறது. கரெக்டாக? ஸோ இஃப் நம்மளுக்கு ஐயோட மாட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு ஐயை வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா 135 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த 6 லைனுக்கு பதிலாக நான் இங்கே ஒரே லைன் அடிச்சிருக்கேன். இப்போ அதை ரன் பண்ணி பாருங்கள், 135ங்கிறது மட்டும்தான் வரும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஒரு லைனில் என்ன நடந்திருக்கு, முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐ அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்டில் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது என்ன நம்பர்ஸ், இந்த அரேயில் ட்ராவல்ஸ் பண்ணுறப்ப வர்ற ஒவ்வொரு டிஜிட்டும் அப்படிங்கிறது தான் ஐன்னு சொல்லிட்டோம். ஓகே, அந்த ஐ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அதை ஆட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து அதில் இஃப் ஐ மாட் 2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த அரே எலமெண்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு ஆட் அப்படிங்கிற அந்த அரேயில் அதை ஆட் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னு பைத்தானில் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், 6 லைன் போல் ஒரு லைன் அடித்தா போதும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ இப்போ இதே மாதிரி வேறு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, இது போல் ஒரு 100 எலமெண்ட்ஸ் 1000 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறத டைமை விட இந்த மாதிரி இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அதனால் அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணால் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இது அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு லைன் அடித்ததுக்கு செமிகோலன் வச்சு திரும்ப இஃப் வந்து திரும்ப அதுக்கு ஒரு செமிகோலன் வச்சு இண்டென்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நம்மளால் இப்படி வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலமெண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணு அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல முடியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சினாரியோக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, ஸோ அரே ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் போடுறோம், எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எலமெண்ட்டை முதலே சொல்லிடுறோம், கண்டிஷனை கடைசியில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு பதிலாக வேறு ஒரு கண்டிஷன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து சொல்லிக்கலாம். ஓகேயா, இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆல் டிவிசிபிள் ஆகிற எலமெண்ட்ஸை மட்டும் போடும் அப்படின்னா ஐ மாட் 5 ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன். இப்போ எந்த எலமெண்ட்ஸ்லாம் 5ஆல் டிவைட் ஆகுதோ அது மட்டும்தான் வரும். இந்த இடத்துல 5 மட்டும்தான் எனக்கு 5ஆல் டிவிசிபிளாக இருக்குது, ஸோ அது மட்டும் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்ன கண்டிஷன் உங்களுக்கு வேணும்னாலும் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ உங்களுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த குவிஸில் இதை வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ்க்கு எப்படி பண்ணணும் நம்ம பார்த்தோம். இதே இதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் ஈவன் நம்பர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒரு புது அரே க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்க கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.